இன்னைக்கு நீங்க எழும்பிட்டீங்கன்னா ஆமேன், ஒரு டெரிட்டரிக்குள்ள உட்கார்ந்திருக்கிற ராகாப் என்கிற வேசி, ஆமேன், அந்த பேட்டர்ன் இல்ல. அவ எடுத்த ஒரு முடிவு, இந்த வேவுக்காரர்களை காப்பாற்ற வேண்டும் என்று. கர்த்தர் அதிலிருந்து அவளை வெளியே கொண்டு வந்து, அவள் கர்ப்ப பிறப்பு தான் யார் தெரியுமா? யாருங்க? ராகாப்புடைய பையன் பேரு என்ன? என்னங்க? போவாசுங்க. போவாஸ் எப்படி ஒரு உத்தம பிள்ளையை பெற்றெடுத்தால் பேட்டர்ன் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? நீங்க எந்த எல்லைகள்லேருந்து வந்தாலும் சரி, எந்த குடும்ப பின்னணியிலிருந்து வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பேட்டர்ன்ஸ் உங்க மேல இருந்து அந்த அச்சுக்கள் வார்க்கப்பட்டிருந்தாலும் சரி, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அதிலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு கட்டளையிட வேண்டும். We have to break it. சில பலிபீடங்கள் இடிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். நம்ம உங்களுக்கு விரோதமாய் பேசப்பட்ட சில வார்த்தைகளை ஆவி மண்டலத்தை நம்ம கேன்சல் பண்ணணும். அறியாம நீங்களே உங்க பிள்ளைகளை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி இருக்கிறீங்க. அந்த வார்த்தைகள்லாம் இன்றைக்கு கேன்சல் பண்ண போறோம். ஆசீர்வாதத்திற்கு வாசலை உண்டு பண்ண போகிறோம். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க?